எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது மீனராசி ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் பெறாருங்க. 2026 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 137 நாட்கள் சனி வந்து வக்ரம் பெற்ற தன்மையில் பயணிக்கிறாருங்க. ஸோ இந்த வக்ரம் வந்து மீனத்திலே நடக்குது, மீனத்திலே வக்ர நிவர்த்தியும் அடையுதுங்க. சரிங்களா? முதல்ல வந்து மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புதிய நம்பிக்கையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரிங்களா? அதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் ராசிக்குள்ளே இருந்த சனி பகவான் ஒரு மெத்தன போக்கை கொடுத்துருப்பார். எதுலையுமே ஒரு தடை தாமதங்களை கொடுத்துருப்பார். ஒரு விதமான ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மனக்குழப்பம், ஒரு மனக்கவலை, இது போன்ற அமைப்புகளை சனி பகவான் கொடுத்துட்டு இருந்திருப்பார். சரிங்களா? ஒரு தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய இயக்கம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கும். ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்களை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். சரிங்களா? ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மெல்ல மெல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? டென்ஷன் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், ஓரளவுக்கு குழப்பங்கள் விலகி தெளிவான ஒரு மனநிலையோடு யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையும், மாறும். சரிங்களா? மெல்ல மெல்ல ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த மந்தத்தன்மை விலகுங்க. சரிங்களா? அதாவது நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்றத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு பிரிஸ்காக இருக்கிறது, அந்த ஒரு எழுச்சி, தன்னம்பிக்கை எல்லாம் உங்ககிட்ட இப்போ அதிகரிக்கும். ரெண்டாவது, உச்ச குரு ராசியை பார்க்குறாருங்க. சனிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சாதகமாக அமையும். சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கும். சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய கனவுகள் ஜெயமாக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்க தற்போது கிடைக்குங்க. இயக்கங்கள் நிறைவேறும். சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட மங்களகரமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில் எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த ஆதாயங்கள், எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை ரீதியாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வழியில் இருந்த தடைகள் விலகுங்க. ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது கிடைக்கும். சரிங்களா? எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் தடை தாமதங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலகி போகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களில் அதில் இருந்து அந்த தடைகள் எல்லாம் விலகும். சரிங்களா? படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப முன்னிலையாக வருவீங்க, முன்னாடி வருவீங்க, மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் திகழ்வீங்க. சரிங்களா? ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. அதற்கடுத்து 12ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி வந்து ராசிக்குள்ளே வக்ரம். சரிங்களா? அதுவும் நீர் ராசியில் வக்கரமாக இருக்கனால வெளியிடங்களுக்கு பயணப்படுறது, பயணங்கள் அதிகரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றியை ருசி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், இந்த 2 மாதங்கள் மட்டுமே கொஞ்சம் வந்து சவால்களை கொடுக்கும். மீதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன காரணம்னா,
இந்த காலகட்டங்கள்ல சுக்கிரனும் சரி, சூரியனும் சரி உங்களுக்கு சாதகமற்ற அமைப்புல வருவாங்க. சரிங்களா? அதுவும் ஆகஸ்ட் மாதத்துடைய 2வது பகுதியில சரிங்களா? ஆகஸ்ட் 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரனுடைய நிலைகள் சாதகம் இல்லாம போகும். ஸோ, அதனால வந்து கொஞ்சம் வந்து உங்கள விட உங்களுடைய எதிரிகளுடைய கைகள் ஓங்கும் அந்த காலகட்டங்கள்ல. ஆயினும் நீங்க சமாளிச்சு ஜெயிப்பீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப உன்னதமான ஒரு மாற்றத்த உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம, ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் அதிகமா உங்கள ஈடுபடுத்திக் கொள்வீங்க. ஆன்மீக வழிபாடுகள், ஆலய தரிசனம், கடவுள் வழிபாடு இது சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவத்த குடுப்பீங்க. இன்னும் சொல்லப்போனா, மீனம், ரேவதியில பிறந்தவங்க யாரெல்லாம் கோயில்களுக்கே போக மாட்டீங்களோ, அவங்கலாம் கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு மனசுக்குள்ள ஒரு பக்தி அப்படின்றது கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில. சரிங்களா? ஸோ என்ன இருந்தாலும் இந்த காலகட்டம், இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாற்றத்தையும், ஒரு சேஞ்ச கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா கொடுக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.